கோபியோட சேட்டையை தாங்கிக்க முடியாத ராதிகா அந்த ஊரில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு காலி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட பாக்கியா நேரில் போய் ராதிகாவை சந்திக்கிறாங்க. இந்த வீட்டை விட்டு அவசரப்பட்டு நீங்கள் போயிட வேண்டாம், நான் அவர்கிட்ட போய் வீட்டில் பேசுகிறேன், அவரை வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி அவர் வீட்டுக்கு வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவர் அங்கேயே இருக்கட்டும். நான் எவ்வளவோ முடிவுகள் எடுத்திருக்கேன், ஆனால் இந்த விஷயத்தில் நான் மீண்டும் மீண்டும் தப்பான முடிவை தான் எடுத்துகிட்ருக்கிறேன். கோபியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மையோவோட அப்பா வாங்கி வச்சுருந்த கடன், அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள், இதை தான் எனக்கு பெரிய சுமையாக இருந்துச்சு. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அதையெல்லாம் முடிச்சலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் கோபி என்னுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு ஒன்று கோபிக்கு ஏதாவது ஆகுது, அப்படி இல்லைன்னா கோபி அவங்க வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அவரை திரும்பி வருவாரா, எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறேன். திரும்ப திரும்ப அவரை நம்பி ஏமாந்து போக நான் ரெடியாக இல்லை. நீ எப்பவும் போல் என் கூட நட்பாக இருப்ப அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் இல்லை. அதே போல் உங்ககிட்டையும் நான் எப்போவுமே நட்பாக இருப்பேன், என்னை தடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கண்கலங்கியபடி அங்கேருந்து கிளம்புறாங்க. கோபி இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணமே அவங்க அம்மா ஈஸ்வரி தான். அவங்க தான் அவருடைய மனசை கெடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இங்கே ராதிகா கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க.